ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2026 ஹெல்த்தியாக சமைக்கலான்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்தினால அம்மா தெய்வமே உன் வலது கால சமையலறையில் எடுத்து வச்சு நீனே சமைடின்னு சொன்னோன்னே குக்கரை ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, உளுந்து, ஜீரகம், வரமிளகாய், வெங்காயம் என்று அனைத்தையும் போட்டு நன்றாக உப்பு சேர்த்து வதக்கி வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் பொடிசை நறுக்கி முருங்கைக்காய் வேணுமேன்னு சொல்லிட்டு முருங்கை மரத்தை பார்த்தா எல்லாம் பிஞ்சாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான் முத்தி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி முருங்கைக்காய் கொண்டு வந்து குட்டி குட்டியாக பீஸ் போட்டு திணை வகையெல்லாம் சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதை ஊற வைக்கிறது தான் மெயின் மேட்ரு. ஸோ பார்த்திங்கன்னா தெனை அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதோட அரை கப்பு 1 கப்பு தெனை அரிசிக்கு அரை கப்பு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு போட்டு நல்லா ஊற விட்டதுக்கப்புறம் அதை நம்ம குக்கரில் போட்டு 1க்கு 3 மடங்குன்னு சொல்லி தண்ணியை ஊற்றி கடைசியாக நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா புளியை ஊற்றி நல்லா சுட சுட சுவையான தினை அரிசியில் சாம்பார் சாதம் பண்ணேங்க. இந்த ஹெல்த்தியான லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள்.